உங்களுக்கு விரோதமாய் வீசுகிற எல்லா காற்றுகளை கூட நீங்க பயன்படுத்தி காற்றின் மேல உயர்வீர்களே தவிர நீங்கள் தாழ இருக்க மாட்டீர்கள். ஏனென்றால் உங்க கர்த்தருக்கு காத்திருப்போர். இப்படி சொல்ற நல்லா கேட்டுக்கோங்களேன். உங்க வாழ்க்கையில நீங்க என்ன முயற்சி செஞ்சாலும், என்ன உழைப்பா இருந்தாலும், என்ன படிச்சிருந்தாலும், உங்க வாழ்க்கை என்ற அந்த செக்ஷன்ல ஒரு பெரிய செக்ஷன் என்ன தெரியுமா அங்க இருக்கணும்? கர்த்தர் செஞ்சார். புரியல? இன்னொரு வாட்டி நான் படித்தேன், நான் உழைச்சேன், நான் சாதிச்சேன், நான் அதை பண்ணேன், இதை பண்ண எல்லாம் எழுதுங்க. ஆனால் அந்த 80-90 வயசு செக்ஷன்ல ஒரு பெரிய செக்ஷன் உங்க என்னதான் இருக்கணும்? எல்லாம் பண்ணங்க, ஆனா கர்த்தருக்கு காத்திருப்போர் புது பலன் அடைந்து. இந்த ஏரோப்ளைன்ல நீங்க போயிருப்பீங்கன்னு நம்புறேன். அட்லீஸ்ட் வெளியே இருந்து மீனை பார்க்க எட்டி அதை பார்த்துருப்பீங்க. அது நின்றுட்டு இருக்கோம், என்னென்னமோ உள்ள நடக்கும் சொல்லுவாங்க. முதல்ல அது நடக்கும், பார்த்துருக்கீங்களா? மெல்ல திரும்பும். இந்த பெரிய பிளைன்லாம் கட்டி இழுப்பாங்க, ஒருத்தர் இழுத்து அதை கொண்டு போய் அந்த ரன்வேல விடுவாங்க. அந்த ரன்வேல கூட எடுத்தோன்னு அப்படிலாம் போயிடாது. அது ஹெலிகாப்டர், அது ஏரோப்ளைனுங்க. அது நான் பார்த்துருக்கேங்க, ஏன்னா நிறைய போயிருக்கேன். அது மெல்ல நடக்கும். நீங்கள் அப்படி தான் வந்தீங்க முதல்ல. அது மெல்ல நவுந்து 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 திரும்பி திரும்பி அப்புறம் பெரிய ரன்வேல போய் நிற்கும். நிற்கிற மாதிரி தெரியும். அப்புறம் பார்த்தா மெல்லமா ஓடும். முதல்ல நடக்கும், நிற்கும், அப்புறம் நடக்கும், அப்புறம் சிலதெல்லாம் நிற்கிறது நடக்கிறதுல ஒரே அடியா பறக்கும். ஏன் தெரியுமா? வாரம் உயிரை கொடுத்து பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கோம், வருஷம் கூடிக்கிட்டு இருக்கோம். முதல்ல நிற்குது, அப்புறம் மெல்ல நடக்குது, அதுக்கப்புறம் ஓடுது. அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடா திடீர்னு பார்த்தா 2-3 நிமிஷம் அவரை பார்த்தா அடி சல்லுன்னு மேலே போயிட்டு. அதுக்கப்புறம் அது உயர பறந்து எவனாலும் தொட முடியாத உயரத்தை. எத்தனை பேர் நம்புறீங்களோ எனக்கு தெரியாதுங்க. பரத்திலிருந்து ஜெயத்தை கர்த்தருக்கு தரும்போது முதல்ல நிற்போம், நடப்போம், ஓடுவோம். எத்தனை பேர் நம்புறீங்க? சீக்கிரம் கர்த்தர் வேதத்தில் சொன்ன ஏசாயா 40 உயரங்களில் கழுகுகளை நிற்க வைப்பது போல எல்லா காற்றுகளையும் பயன்படுத்தி மேல நிற்கும் திறனையும் அறிவையும் ஞானத்தையும் கர்த்தர் உங்களுக்கு. பக்கத்துல வர வர அறிவு ஞானம் பருகிட்டே இருக்கு. சொல்லும் போது இல்லாத மாதிரி சொன்னீங்க. பிலிப்பு நடந்துதான் போனா, நாம சொல்ல மாட்டீங்களா? பரிசுத்த ஆவியானவர் பிலிப்பை சுமந்த போது ஒரு செகண்ட்ல போய் சேர்ற மாதிரி ஆவியானவர் அவனை கொண்டு போனார். பக்க சொன்ன வர வர என் வாழ்க்கையில எல்லா விஷயங்களும் கர்த்தருடைய உதவினால வேகம் அடைகிறார். சொல்லாம உட்கார்ந்தீங்க, அது என்ன அர்த்தம்? அது சொல்லாதவங்களெல்லாம் வேகமே போயிடறாங்கல்ல. சொல்லுங்க, வர வர எங்க குடும்பத்துல எல்லா விஷயங்களும் வேகம் அடைய தொடங்கி இருக்கு. காரணம் கர்த்தருடைய கரம் எங்க குடும்பத்தின் மேல வந்திருக்கு. இருக்கீங்களா? ஆமென். தேவரீர் எங்களை ஆசீர்வதியும், எங்கள் எல்லைகளை பெரிதாக்கும்.